ரீசெண்டாக அவரோட ஃப்ரெண்டு மேரேஜ்க்காக நாங்கள் ஏலகிரி போயிருந்தோம். அப்போதான் எனக்கு தெரியும் ஆம்பூர் போகிற வழியில தான் இருக்குன்னு. பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். பட் இப்போவே மணி 8 ஆயிடுச்சு, சாப்பிட்டு போனால் ரொம்ப லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வாங்கி தரல. ஏலகிரி ரீச் ஆயாச்சு. ஆனால் பிரியாணி வாங்கி கொடுக்காததுனால நான் சோகமாக நின்றுட்டு இருந்தேன். சரி போகும்போது வாங்கி தரவான்னு சொல்லிட்டு அவர் என்னை சமாதானப்படுத்திட்டாரு. ஸோ அடுத்த நாள் எழுந்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பொண்டாட்டியே மறந்துட்டாரு. அங்கே பாருங்கள், என்ன ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. இங்கே எவ்வளோதான் என்ஜாய் பண்ணாலும் என் மனசு மட்டும் ஆம்பூர் பிரியாணி மேலேயே தான் இருந்துச்சு. எப்படா கிளம்புவாங்கன்னு பார்த்தேன். ஒரு 1:30 போல் கிளம்புனாங்க. நாங்கள் ஒரு 2:30க்குலாம் ரீச் ஆகிட்டோம். ரெஹமானியா பிரியாணி ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி. ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதுதான் கடைசி பிளேட்டு. எனக்காகங்கிற மாதிரி என் புருஷனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்குது. சீரக சம்பா அரிசி டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.